US8 கீழ் இயங்கும் திட்டங்கள் குறித்து விசாரணை. நாமல் அதிரடி அறிவிப்பு. பரீட்சை வினாத்தாள்கள் கசிவு விவகாரம். நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இலங்கையின் சுதந்திர தின வரலாற்றில் முதன்முறையாக நடந்த அதிசயம். வேலையற்ற பட்டதாரிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். அனுரகுமார மீதான மக்களின் நம்பிக்கை. சம்பிக்க ரணவக்க சாடல். யூடியூப் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய விரிவாக்கம். காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு. அமெரிக்காவிற்கு சீனா கொடுத்துள்ள பதிலடி. இலங்கையில் உள்ள அரசு சாரா நிறுவனங்கள் வெளிநாட்டு உதவிகளை எவ்வாறு கையாண்டன என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது: உலகளவில் பல திட்டங்களுக்கு நிதியளித்த US8 தற்போது சர்ச்சையின் மையத்தில் உள்ளது. மேற்கத்திய ஊடகங்கள் தங்கள் நிதியை மனிதாபிமான உதவி என்ற பெயரில் மற்ற நாடுகளில் குழப்பத்தையும் ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்த பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டுகின்றன. இலங்கை மட்டும் சமீபத்திய ஆண்டுகளில் USAID இடமிருந்து மில்லியன் கணக்கான டாலர் நிதி மற்றும் மானியங்களை பெற்றது. 100க்கும் மேற்பட்ட அரசு சாரா நிறுவனங்கள் இந்த நிதியை நேரடியாக பெற்றன. அதே நேரத்தில் அரசியல்வாதிகள், ஊடக பிரமுகர்கள் அனைவரும் US8 பயனடைந்தனர். அவர்கள் தங்கள் மானியங்கள் மற்றும் உதவி மூலம் பல துறைகளில் பன்முகப்படுத்தப்பட்டனர். ஆனால் இந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து தெளிவான கணக்குகள் எதுவும் இல்லை. USAID-இன் கீழ் இயங்கும் இந்த திட்டங்கள் மற்றும் மானியங்கள் குறித்து விசாரணை நடத்தி நாடாளுமன்றத்தில் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இவற்றிலிருந்து பயனடைந்த இந்த அரசு சாரா நிறுவனங்கள் பற்றிய விரிவான கணக்கும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதியளிப்பதற்கான விதிமுறைகள் பல ஆண்டுகளாக அறிக்கைகளில் உள்ளன. ஆனால் அது இன்னும் செய்யப்படவில்லை. வெளிப்படைத்தன்மையை பராமரிக்க இந்த விதிமுறைகளை கொண்டு வருமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். வடமத்திய மாகாணத்தில் தரம் 11ற்கான தவண பரீட்சை வினாத்தாள்கள் கசிந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பதில் அதிபரை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் பிரதான நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் அவர் நேற்று பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வாறு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பதில் அதிபர் 52 வயதுடைய அனுராதபுரம் தம்மென்னகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் என குறிப்பிடப்படுகின்றது. இதனிடையே வினாத்தாள்கள் கசிந்த சம்பவத்தால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட நிதி இழப்பு 1.5 மில்லியன் ரூபாவை கடந்துள்ளதாக காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதேவேளை சமூக ஊடகங்களில் வினாத்தாள்கள் பரவுவது தொடர்பாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி குறித்த உப அதிபர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவை முதன்முறையாக சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்றுள்ளனர் என எதிர்க்கட்சியின் தலைமை கொரடா கயந்த கருணாதிலக நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். ஏவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது ஒருபோதும் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கவில்லை. அவர்கள் முதன்முறையாக இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்றது போல் தெரிகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஏராளமான எதிர்க்கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, எதிர்க்கட்சி பிரதம கொரடா கஜந்த கருணாதிலக, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷடி சில்வா, சமிந்திரணி கிரியல்ல, வி ராதாகிருஷ்ணன், ரவி கருணாயக்க உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எங்கள் கடமை என்பதால் தான் தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க நாங்கள் எப்போதும் தவறமாட்டோம் என்று எதிர்க்கட்சியின் பிரதம கொரடா கஜந்த கருணாதிலக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். அரசு துறையில் 35,000 வேலையற்ற பட்டதாரிகளை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக துணை அமைச்சர்
எரங்க குணசேகர அறிவித்துள்ளார். இந்த மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள 2025 வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டம் சேர்க்கப்படும் என்று அவர் கூறினார். இலங்கையில் வருடாந்தம் அரசு பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறும் பட்டதாரிகள் அரச வேலைவாய்ப்பை நம்பியே இருக்கின்றனர். இவர்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப அரசால் வேலைவாய்ப்பை வழங்க முடியாதுள்ளது என்பதே உண்மையாகும். அண்மையில் கூட யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வேலைவாய்ப்பை வழங்க கோரி பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அரசு துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் என வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அண்மையில் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஊழியர் சேமலாப நிதியத்தின் கீழ் அங்கத்தவர்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறை தொழில் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தொழில் ஆணையாளர் நாயகம் HKK ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இதன்படி 0112201201 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்துவதன் மூலம் திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்வதனூடாக கடினமின்றி சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரணில் அரசின் காலத்தில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதால் அனைத்து மக்களும் முடிந்தவரை முகக்கவசங்களை அணியுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தலை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் நேற்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் காற்றின் தர குறியீடு 85 முதல் 128ற்கு இடைப்பட்ட அளவில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய நகரங்களில் காற்றின் தர குறியீடு மிதமான மட்டத்தில் காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அனைவரும் முகக்கவசங்களை அணியுமாறு, சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் மாறாக மக்களை திசை திருப்பிவிடும் செயல்பாடுகளே முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், சுதந்திரத்தின் பின்னரான 77 ஆண்டுகால வரலாற்றில் பல கலவரங்களுக்கு முகம் கொடுத்துள்ளோம். இந்த பௌத்த பூமியில் மக்கள் விடுதலை முன்னணியும் விடுதலை புலிகள் அமைப்பும் ஆயுதமேந்தி போராடின. இருப்பினும் இந்த நாட்டினதும் மக்களினதும் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன. சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் வாக்குறுதிகளை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தன. அவர்களே நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள். நாட்டின் இறையாண்மை சர்வதேச நாணய நிதியத்திடம் வழங்கி நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் தேவைக்கேற்ப நாடு நிர்வகிக்கப்படுகின்றது. தேர்தல் காலத்தில் மாத்திரம் கொள்கைகள் வெளியிடாமல் உண்மையான கொள்கையுடன் செயல்பட வேண்டும். தேர்தல் காலத்தில் முன்வைக்கும் கொள்கைகள் நாட்டின் அரசியல் அமைப்பு மற்றும் பொது சட்டத்திற்கு இயைவானதாக காணப்படுதல் வேண்டும். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறாக செயல்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அவர்களின் பதவிகள் பறிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகள் முன்வைத்துள்ளோம். ஜனாதிபதி மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது. மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை. மாறாக மக்களை திசை திருப்பிவிடும் செயல்பாடுகளே முன்னெடுக்கப்படுகின்றது என்றார். அதிகமான படைப்பாளிகள் தங்கள் பார்வையாளர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள அனுமதிக்கும் வகையில் யூடியூப் அதன் அம்சத்தை விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது. ஆரம்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்பாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அம்சம் தற்போது அழைப்பிதழின் அடிப்படையில் கூடுதல் பயனர்களுக்கு நீட்டிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூகம் சார்ந்த அம்சங்களை உள்ளடக்கிய படைப்பாளர்களுக்கு புதுப்பிப்புகள்
கருத்து கணிப்புகள், படங்கள் மற்றும் உரை அடிப்படையிலான தொடர்புகளை இடுகையிட குறித்த மேம்பாடு உதவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின் ரசிகர்களுடனான ஆழமான ஈடுபாட்டை வளர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக யூடியூப் அறிவித்துள்ளது. இது படைப்பாளிகள் தங்கள் சமூகத்திற்குள் விவாதங்களை நிர்வகிக்கவும் தொடர்புகளை நிர்வகிக்கவும் அனுமதிக்கின்றது. இதற்கு தகுதியுள்ள பயனர்கள் இந்த அம்சத்தை அணுகுவது குறித்த அறிவிப்புகளை பெறுவார்கள் என்றும் அதை அவர்களின் விருப்பப்படியே இயக்கவோ அல்லது முடக்கவோ முடியும் என்றும் யூடியூப் உறுதிப்படுத்தியுள்ளது. கூடுதலாக உள்ளடக்க பகிர்வுகள் மற்றும் பார்வையாளர் தொடர்பில் அதன் வளர்ந்து வரும் பங்கிற்கு ஏற்ப யூடியூபில் தற்போதுள்ள சமூகங்களின் தகவலை பதிவுகள் என்று மறுபெயரிடப்படுகின்றது. இந்த அம்சம் தற்போது கையடக்க தொலைபேசி பயனர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமானது. மேலும் கையடக்க சாதனங்களில் உள்ளக ஈடுபாட்டை மேம்படுத்துவதில் யூடியூப் தமது கவனத்தை வலுப்படுத்தி வருகின்றது. இந்த நடவடிக்கை படைப்பாளர்களுக்கு அதிக ஊடாடும் கருவிகளை வழங்கும் என்றும் காணொளி உள்ளடக்கத்திற்கு அப்பால் தங்கள் பார்வையாளர்களுடனான உறவை வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பிற்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு சீனா அதிகப்படியான வரியை விதித்துள்ளது. அத்துடன் அமெரிக்க நிறுவனமான கூகுளையும் எச்சரிக்கை பட்டியலில் சீனா இணைத்துள்ளது. சீனாவின் இந்த வரி விதிப்பு அமெரிக்காவிலிருந்து சீனாவிற்கு வருடாந்தம் இறக்குமதி செய்யப்படும் $20 பில்லியன் பெறுமதியான பொருட்களுக்கானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு வருடாந்தம் $450 பில்லியன் பெறுமதியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. டொனால்டு டிரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளின் இறக்குமதி பொருட்கள் மீது 25% வரியை விதித்ததோடு சீன இறக்குமதியாளர்களுக்கு 10% வரியை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.